ஹாய் நண்பர்களே! வாழ்க்கையிலே பிடிச்சது கிராமத்து வாழ்க்கை. அதுவும் இந்த மாடு, கன்னுக்குட்டி, கோழி, ஆடு இது கூட கொஞ்சிக்கிட்டு, ஜாலியா பேசிக்கிட்டு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு லைஃபு. ஓகேங்களா? இயற்கையான சூழல், இயற்கையான காற்று, எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. செம்மையான ஒரு ஜாலியான ஒரு லைஃப்னா அது வந்து விவசாயம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் வந்து இந்த மாடு கன்று போட்டிருக்குது. எங்களுக்கு லட்சுமி வந்திருக்கு, புது லட்சுமி பாருங்கள். அதனுடைய தாய் பாசத்துக்கு ஈடு இணை இல்லை. அதை நக்கிட்டே இருக்குது. இந்த கோழி பாருங்கள், ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டு சுற்றுது. அது பார்த்திங்கன்னா முட்டை போடுறோமோ இல்லையோ, வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒன்று போட்டுடணும் அப்படின்னு சொல்லி இந்த கோழி பின்னாடியே சுற்றுது பாருங்கள். இதுதான் சேவல். ஓகேங்களா? மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டுச்சு. சிம்பால் வேணுன்றவங்க கான்டாக்ட்ஸ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஐயோ கீழே விழுந்துட்டானே! வெயிட் பெருசாக இருக்கும் கன்றுக்குட்டி, பெரிய கன்றுக்குட்டி. ஒரு 30 கிலோ சம்திங் வரும். அது கன்று போடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சோம். அதனால் இன்றைக்கி ஈவினிங் மதியத்துக்கு மேலே தான் எழுந்திரிச்சு நிற்கும். நல்லா பால் குடிச்சிட்டு தெம்பா. ஓகேங்களா? This is a village life is very powerful life. Very very nice meet you. மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சொந்த பந்தத்தை விட நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய சொந்த பந்தம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டு தான் எப்போவுமே ஆதரவு தான். பாருங்கள், அதனுடைய தாய் பாசத்துக்கு ஈடு இணை இல்லை. நக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அழகா அது கொஞ்சிது பாருங்கள். மனிதர்களை விட இந்த மனிதர்கள்லாம் எதுக்கு இப்படி சண்டை அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்கன்னு தெரில. இந்த மிருகங்களை பார்த்து திருந்துக்கலாம். ஓகேங்களா? அதனுடைய தாய் பாசத்துக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு அன்பாக எப்படி கொஞ்சிது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க, மழைகளை பெறுவோம், விவசாயத்தை காப்போம். ஓகேங்களா? மரம் இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் விவசாயம் இல்லை, நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி திருவள்ளுவர் அப்போவே சொல்லிட்டு போயிட்டார்.